ஒருத்தராக அவங்கள பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. உண்மையிலே யாருமே கொஞ்சமும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சூப்பராக கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா. அவ்வளோ அழகாக ஒரு 90s ஹீரோயின் மாதிரி நான் தான் ஆருயிர், அவரை நினச்சிட்டே தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக செந்தமிழில் பேசியிருப்பாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, செந்தமிழில் பேசுங்க, இல்லை முடியலைன்னா நார்மல் தமிழ்லையாவது பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அவங்க நாட்டையும் வந்து ராஜமாதா தான் வளர்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நான் கூட எதாவது சொல்லுவாங்களோன்னு நினச்சேன். ஏன்னா டாஸ்க் ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க, ராஜமாதாவை நாரமாதா ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்போ வந்து பேசி முடிச்சுட்டு திவ்யா வந்து பேச வருவாங்க. திவ்யா பேச ஆரம்பித்த உடனே இங்கே எல்லோரும் சவுண்ட் போடுவாங்க. அப்போது திவ்யா வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க நாட்டு மூத்த இளவரசி வந்து முதல்ல எங்கள் நாட்டு ராஜ மந்திரியை வந்து காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டு சேவகனோட ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே எல்லோரும் இப்படி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கோவப்படுவாங்க. பட் பார்வதி இதை தான் இவ்வளோ நாள் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி, அதான் பார்வதியோட ஃபார்முலா. பட் திவ்யா கொடுத்தது சூப்பராக கொடுத்தாங்க. ஏன்னா இப்படி யாராவது கொடுத்தா தான் அவங்களுக்கும் அதோட பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க, அவங்களோட சேவகனோட ஓடி போயிட்டாங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே திவ்யாவை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க புரணி பேசுகிறது தான் இவங்களோட இதுன்னு. புரணி பேசுகிறது தான் திவ்யாவோட கேரக்டர். ஸோ திவ்யா அவங்க கேரக்டரில் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து புரணி பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, இவன் அவன் கூட போயிட்டான், அவன் இவன் கூட போயிட்டான்னு தான் அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அதே கேரக்டர் தான் திவ்யா ப்ளே பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து ப்ளே பண்ண விடாமல் இல்லை அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் பிக் பாஸே வந்து என்னென்னா உள்ளே புகுந்து என்ன சொல்கிறாருன்னா, கானா வினோத்கிட்ட சொல்கிறாரு, முதல்ல மன்னர்கள் அவங்க நாட்டை பற்றி டீட்டெயில்டாக பேசணும், அதுதான் உங்ககிட்ட சொன்னோம், அது கிளியராக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கானா வினோத் வந்து அவங்க நாட்டை பற்றி பேசிவிட்டு வாட்டர்மெலனை பற்றி பயங்கரமாக கிண்டல் அடித்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு எல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து திருப்பி வந்து அடுத்து 2 பேருக்கும், அதாவது ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, 2 பேரும் மாறி மாறி திட்டலாம், எவ்வளோத்துக்கோ காலை வாரி விடலாம் அப்படின்னு. ஸோ சும்மாவே கேட்க வேண்டாம், அதுதான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் இந்த டாஸ்க்கை யாராச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா, இல்லை ஏதாவது சீக்ரெட் டாஸ்க் ஏதாவது பிக் பாஸே கொடுக்குறாரான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.